ஓகே. சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்றது வந்து எப்படி கொண்டு வரணுன்றது சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் பண்ணோம்னா ஷேரை விற்கிறேன், பைசா உள்ள வருது. கரெக்டா? இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் டிபெஞ்சர்ஸ் இது பண்றேன், ஃபண்டு உள்ள வருது. ஃபிக்ஸ்ட் அசெட் செல் பண்றேன், கேஷ் உள்ள வருது. நான் ட்ரேடிங் இன்கம் அதே மாதிரி டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன ஆகுறது? டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலோட இம்பாக்ட் என்ன சொல்லுங்க? சிவா திருப்பி சொல்லுங்க ஒரு கொஞ்சம் எனக்கு டக்குன்னு பிக் பண்ண. ஒர்க்கிங் கேபிட்டல் கம்மியாகிறதுன்றீங்க. ஸோ டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் கம்மியாகிறதுனால ஃபண்டு உள்ள வருமா வெளில போகுமா? ஃபண்டு உள்ள வரும். ஓகேவா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபண்டு உள்ள வரும். அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டி ஆகும்போது ஃபண்டு உள்ள வருமா வெளில போகுமா? ஏன்? எப்படி? சிவா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சிவா. கேட்கல. இப்போ நல்லா கேக்குது. சூப்பர். சொல்லுங்க சிவா. எனக்கு இப்போ ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்களேன். நான் சொல்றேன் சிவா. நீங்க சொல்றதும் அதுவும் ஒன்னான்னு பாருங்க. எனக்கு உங்களுது வந்து பார்ட்லி கரெக்ட் மாதிரி தோன்றது, பார்ட்லி ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் சொல்றேன் அதோட கனெக்ட் பண்ணிக்கிறீங்களான்னு பாருங்க. இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டினால ஃபண்ட் எப்படி உள்ள வருதுன்னா, இப்போ நான் இந்த போன வருஷம் வந்து 40,000 ரூபாய் வந்து பேங்க்ல இருந்து லோன் வாங்கியிருக்கேன் சிவா. ஓகேவா? ஆமா. திருப்பி அது வந்து ஷார்ட் டேர்ம் பேங்க் லோன் வச்சுக்கோங்களேன், கரண்ட் லயபிலிட்டி. திருப்பி இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கேன், இன்னொரு லோனு 50,000 ரூபாய் வாங்கியிருக்கேன். அப்ப லோன் என்னமோ ஜாஸ்தியா இருது, பட் பேங்க்கார இந்த வாட்டி எவ்வளவு 50,000 ரூபாய் எனக்கு கொடுத்துருக்கானா? கரெக்டா? அப்ப ஃபண்ட் உள்ள வருதுல்ல. அதான் இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டி இன் த கான்டெக்ட் ஆஃப் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். நீங்களும் அந்த மாதிரி தான் அலைன் பண்ணி சொல்றீங்களா சிவா? நீங்களும் அப்படிதானே சொல்றீங்க? நீங்க இந்த கான்டெக்ட்ல நீங்களும் யோசிக்கிறீங்க. ஓகே, அப்பனா ஃபைன். சிவா, டிக்ரீஸ் இன் அசெட்னால எப்படி சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வரும்? ஏன் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் டிக்ரீஸ் இன் அசெட்ல வந்திருக்கு? யோசிங்க யோசிங்க. நைட்டு 1 மணிக்கு நம்ம 2 பேரும் யோசிக்கிறோம். யோசிங்க. உலகத்தாளுக்கு
தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஏன் டிக்ரீஸ் இன் அசர்ட் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல காமிக்கிறோம்? நான் இதெல்லாம் ஏன் உங்களை கேக்குறேன்னா, எங்கேயுமே நீங்க வந்து இந்த பைஹார்ட்டிங்கே இருக்கக்கூடாது சிவா. வேற வழி இல்லாம அந்த ஆல்ட்மேன்ட் அதெல்லாம் பைஹார்ட் பண்ண சொல்றேன். பைஹார்ட்டே இல்லாம அப்படியே ஜாலியா போய் எஃப்எம் எழுதிட்டு 70 மார்க் வாங்கின்னு வரணும். அதுக்காக சொல்றேன். சொல்லுங்க. சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ல ஏன் டிக்ரீஸ் இந்த ஃபார்மேட்லாம் ஓகே. இந்த பைஹார்ட் பண்ணும், ஐயோ இது டிக்ரீஸ் இன் அசட்டா இன்க்ரீஸ் இன் அட்டா அந்த மாதிரிலாம் யோசிக்காம எந்த ஐட்டமா இருந்தாலும் அந்த ஸ்பார்க் இருக்கும்ல, அந்த ஸ்பார்க் வச்சு நீங்க அந்த கான்டென்ட் பார்க்கும்போது டக்குன்னு இமீடியட்டா ஏன் அந்த கனெக்டிவிட்டி எடுத்துட்டு வரணுன்றதுக்காக தான் கேட்குறேன். என் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் மேம் 5 ஐட்டம் கட 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 கடன் பைஹார்ட் பண்ணிட்டு வருவாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் கட கட கடன் பைஹார்ட் பண்ணிட்டு வருவாங்க. நான் சொன்னேன் எதுக்கு ஆனா பைஹார்ட்லாம் சூப்பரா பண்ணுவாங்க சிவா. நான் மட்டும் தான் பைஹார்ட் பண்ண மாட்டேன். என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சூப்பரா பைஹார்ட் பண்ணுவாங்க. நீங்க சூப்பரா பைஹார்ட் பண்ணுவீங்கல்ல ஆக்சுவலா? இல்ல? வெரி குட் சிவா. சூப்பர், வெரி குட். எனக்கு பைஹார்ட்டிங்கே வராது சிவா. நீங்க சொல்லுங்க சிவா. இப்போ டிக்ரீஸ் இன் அசர்ட் தூக்கத்தை எழுப்பிட்டேன்னா சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் டிக்ரீஸ் இன் அசர்ட்டா ஏன் சொல்றோம்? சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல ஏன் டிக்ரீஸ் இன் அசர்ட் கிளாசிஃபை ஆகுது? உள்ள வர்றது. குட், வெரி குட். டிக்ரீஸ் இன் அசர்ட் ஏன் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்? சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்னா என்ன? பைசா உள்ள வர அந்த மொமெண்ட் கரெக்டா? அந்த 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 அதுதான் ரெஃபர் பண்றது தான் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். அப்போ ஒரு அசர்ட் நான் இந்த வருஷம் வச்சிருக்கேன் சிவா. அசர்ட் வச்சிருக்கேன், கரண்ட் அசர்ட் வச்சிருக்கேன். டெட்டாஸை வந்து இது பண்ணிடுறேன் நீங்க சொன்ன மாதிரி, சேல் பண்றேன் அந்த மாதிரி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சேல் பண்றேன்றதை விட நான் வந்து ஃபேக்டரி கிட்ட கொடுத்துட்றேன். நம்ம படிச்சோமே டெட்டாஸ் மேனேஜ்மெண்ட்ல ஃபேக்டரி, அவர்கிட்ட கொடுத்துட்றேன். எனக்கு லிக்விடிட்டி கரன்ச்பா, எனக்கு கொஞ்சம் தயவுசெய்து பைசா கொடுங்க. அவர் உடனே பைசா கொடுக்குற. அப்ப என்ன ஆகுது? என்னோட டெட்டாஸ் கம்மியாகிறதா? அப்போ டெட்டாஸ் கம்மியாகும் போது ஃபேக்டரிங் கிட்ட இருந்து பைசா வாங்கும் போது கேஷ் உள்ள வருது. அதனால டிக்ரீஸ் இன் அசெட் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. புரியுதா? அதுதான் கண்ணா. சூப்பர், வெரி குட் சிவா, வெரி குட், எக்ஸலண்ட். அப்ளிகேஷன் யூசேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் சிவா? அப்ளிகேஷன் ஸ்லாஷ் யூசஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்னா சூப்பர். ஸோ ஆக மொத்தம் காசு உள்ள வருது, நம்மளோட சாரி காசு வெளியில போறது, நம்மளுக்கு தேவையானது உள்ள வருது. கரெக்டா? ரிடெம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேப்ல என்ன ஆகும் சொல்லுங்க?
சூப்பர் கண்ணா. நம்ம இஷ்யூல நம்ம ஷேரை கொடுத்துட்டு பைசா வாங்கிக்கிறோம். ரிடம்ஷன்ல நம்ம ஷேரை திருப்பி வாங்கிட்டு பைசா கொடுக்குறோம். ஸோ பைசா நம்ம கிட்ட இருந்து வெளில போறது, உள்ள என்ன வருது? ஷேர் வருது. ஓகேவா? ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸும் அதே கான்செப்ட். ப்ரீபேமெண்ட்லயே என்ன பண்றோம்? லோன் வாங்கிட்டோம் எமர்ஜென்சின்ட்டு, திருப்பி கொடுக்குறோம், அதனால கேஷ் வெளில போடுது. ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்ல என்ன? ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் உள்ள வரான், நம்ம அது கூடயே டிராவல் பண்ண போறோம், உள்ள வரான். ஆனா வெளியில யார் போறோம்? கேஷ் போறோம், ஃபண்டு. பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் அண்ட் டாக்ஸ் அதே மாதிரி. ஷேர் ஹோல்டர் நம்மளுக்கு போட்டிருக்காங்க, டிவிடெண்ட்டுக்கு அவனுக்கு ஒரு பார்ட் ஆஃப் அப்ரோப்ரியேஷன்ஸ் ப்ராஃபிட்ஸ்ல கொடுக்கணும் இல்லையா? ஸோ கேஷ் வெளியில போடுது. எனி அதர் நான் ட்ரேடிங் பேமெண்ட், ஃபண்ட்ஸ் லாஸ்ட் த்ரூ பிசினஸ் ஆபரேஷன்ஸ். அதாவது இதுக்கு என்ன சிவா சொல்லலாம்? ஃபண்ட்ஸ் லாஸ்ட் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது சிவா. சூப்பர் சிவா, வெரி நைஸ், ஆசமா சொல்றீங்க. பிரில்லியன்ட், நிஜமா சூப்பரா சொல்றீங்க. சூப்பரா சொல்றீங்க சிவா. இப்போ நீங்க இன்டர் முடிச்சிட்டு வேலை தேடினீங்கன்னா உடனே வேலை கிடைச்சிடும். கண்டிப்பா சூப்பரா சொல்றீங்க, வெரி குட். அங்க வந்து டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் சிவா, இங்க இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகே. So if the total of the funds received exceeds that of the funds applied, ஃபண்ட் வந்து ரிசீவ் ஆகுது ஜாஸ்தியா இருக்கு, ஃபண்ட் வெளியில போறதுக்குன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க? எக்ஸஸ் ஃபண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறது. பேசிக்கலி ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்ல சொல்லணும்னா சர்ப்ளஸ். அதர் ஹேண்ட் ஃபண்ட்ஸ் வந்து என் கையை விட்டு ஜாஸ்தியா போறது, சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஷார்டேஜ் ஆர் டெபிசிட். சிம்பிள் தான் இல்ல சிவா? சூப்பர். From the balance sheet, prepare a statement of changes in working capital, fund flow statement. இந்த சம்லாம் எப்படி சிவா நீங்க ஏற்கனவே போட்டிருக்கீங்களா? ஓரளவுக்கு ஐடியா இருக்கா? சூப்பர் சிவா, அப்படியா? சூப்பர் சூப்பர். அப்ப நம்ம ரிவிஷன் பண்றோம் பிகாம்க்கு. சிவா அப்ப சென்டம் வாங்குங்க சிவா. சென்டம் சிவா, சென்டம் வாங்கணும். என் ஃப்ரெண்ட் சிவா, அதான் ஓ ஓ ஓ கேட்டகரியா? என் ஃப்ரெண்டு சிவா காஸ்ட் அக்கவுண்டிங் சென்டம், மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் சென்டம், டைரக்ட் டாக்ஸேஷன் சென்டம், வேற ஏதோ பேப்பர் 4 பேப்பர்ல சென்டம். முன்னாடி செமஸ்டர்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சென்டம், கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல சென்டம். இல்ல சிவா, அப்படிலாம் இல்ல. அது எங்க யூஸ் ஆகும் தெரியுமா? நம்ம விடுங்க, நம்மளுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்லி தருவோம்ல. அடுத்த ஜெனரேஷனோ யாரோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சொல்லி தரும்போது இப்போ வந்து சென்டம் வாங்கலாம். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சென்டம் வாங்கலாமா மேம், அவ்வளோ தூரம் அதில் படிக்க முடியுமா, அவ்வளோ கான்செப்ட்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக வாங்கலாம், நான் கூட பார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவங்க கிட்டலாம் சொல்லும் போது, அப்படியா? அதாவது சில பேர் அதெல்லாம் மைண்ட்ல வச்சுன்னு ஓகே ரைட் அப்போ இப்படி சொல்லுவாங்க. எங்க மேம்லாம் சொல்லுவாங்க, நானே வாங்கிட்டேம்மா, நீ என்னம்மா பயங்கர பிரில்லியன்ட். எங்க ஸ்டூடெண்ட் எங்க கிட்ட சொல்லுவாங்க எங்க மேம்லாம், நானே சென்டம் வாங்கிட்டேன், உன்னால படிக்க முடியாதா என்ன? சூப்பரா படிக்கலாம், அதெல்லாம் இன்னும் படிச்சிடலாம், சூப்பரா சென்டம் வாங்குவீங்க. ஆனா எங்க மேம் நிஜமாலே இப்படிதான் என்கரேஜ் பண்ணுவாங்க சிவா, சூப்பரா பண்ணுவாங்க அவங்க.
ஒன் ஆஃப் த இதுதான் வந்து நாங்களாம் இன்னைக்கு இவ்வளோ இருக்கோம்னா காரணம் வந்து எனக்கு மெயினா என்னோட அப்பா அம்மா வந்து இது வரைக்கும் சொல்றேன் பிஃபோர் மேரேஜ் எங்க அப்பா அம்மா என்னோட ஃப்ரெண்ட்ஸு என்னோட குருஸ் எல்லாருமே பயங்கர என்கரேஜிங். மேரேஜ்க்கு அப்புறம் என்னோட ஹஸ்பண்டு சேர்ந்து ஹஸ்பண்டு என் டாட்டரு எல்லாருமே செம்ம என்கரேஜிங். ஒரு ஃபீல் குட் கிடைக்கிறதுல சிவா அந்த மொமெண்ட்டுக்கு அவ்வளவுதான், வேற எதுவும்லாம் இல்ல. யாரும் போய் சிஎஃப்ஓவாவோ சிஓஓவோ போல போடுறதுல அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஹாப்பி ஹார்மோன் செக்ரீட் ஆகும், அவ்வளவுதான். கண்டிப்பா சிவா. ஆமா ஆமா கண்டிப்பா. நீங்களாம் எவ்வளவு சமத்தா வந்து இன்டர்னல்ஸ் அதுக்கெல்லாம் படிக்கிறீங்க, நாங்களாம் ஒண்ணுமே படிக்க மாட்டோம் சிவா. மேம் வந்து சிடபிள்யூவா போ லீவ் எடுத்துக்கோன்றுவாங்க, அவ்வளவுதான். அவங்களே போட்டுருவாங்க இன்டர்னல்ஸ்லாம். நீங்களாம் எவ்வளவு அழகா இதுவா போயிட்டு எல்லாம் வரீங்க, நாங்க போவே மாட்டோமே. மேம் அந்த அகாடமி எங்களுக்கு ஃபேக்கல்ட்டியே கிடையாது சிவா. சிஎம்ஏக்கு அப்பெல்லாம் தேடணும் சிவா. அவங்க அவங்க சொல்ற டைம்ல நான் போகணும். அவங்க மத்தியானம் வாங்குவாங்க, காத்தால வாங்குவாங்க அந்த அட்வொகேட்டை லா படிக்கிறதுக்கெல்லாம். அதனால மேம்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. அப்பெல்லாம் சாப்பிடவே மாட்டோம் சிவா, ஒரு கையில ஒரு பிஸ்கெட் பாக்கெட் மட்டும் இருக்கும். அவங்க சொல்ற டைமுக்கு போனோம். காலேஜ் அப்படியே அப்படியே மார்னிங் 5 o'clockலாம் கிளம்பி சில கிளாஸஸ்லாம் போயிருக்கேன். ஏன்னா அவங்க 7 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்கன்ட்டு. அந்த மாதிரி ஃபேக்கல்டிஸ் ரொம்ப கஷ்டமானது. ஓகே சிவா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல பிள்ளையார் சுழி மாதிரி எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கால்குலேஷன் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் பண்ணணும். ஓகேவா சிவா? ஸ்டெப் 1 செம்ம ஃபுல்லா காப்பி பண்ணி பாருங்க. இந்த சம் ஏற்கனவே போட்டா மாதிரி இருக்கா பாருங்க. ஓகே, இப்போ எப்படி நான் சொல்லித்தட்டுமா? எப்படி ட்ரை பண்ணிட்டு சொல்றீங்களா? சரி, நான் ரொம்ப ஹை லெவல்ல ஸ்டெப்ஸ் மட்டும் போடுறேன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து ஸ்டாக் இருக்கு. இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல்னா ஸ்டாக், டெட்டாஸ், பில்ஸ் லைனா எழுதிக்கணும். டெட்டாஸ் 1,60,000 2 lakh, அப்போ இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இங்க என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் அத மாதிரி போட்டுக்கணும். இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதுவும் இன்க்ரீஸ், இது டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்னா இதுக்கும் இதுக்கும் இது பண்ணி ஓவராலா பார்த்தோம்னா கரண்ட் அசெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்ப இன்க்ரீஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ், கரண்ட் லைபிலிட்டி கரண்ட் அசெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படினாலே என்ன அர்த்தம்னா அப்போ ஓரளவுக்கு அடுத்த வருஷம் இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஓகே சிச்சுவேஷன் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ 2,58,000 minus 2,07,000 which is your working capital, 51,000 working capital increase ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சிவா. செகண்ட் ஸ்டெப் இது புரிஞ்சது இல்ல சிவா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்தது வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து சோர்சஸ்னா என்ன அர்த்தம் சிவா? ஃபண்ட்ஸ் கம்மிங் இன். கேஷ் புக் என்ன பண்ணுவோம் சிவா? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ரெசீட்ஸ், கேஷ் கம்மிங் இன். அதே மாதிரி பேமெண்ட்ஸ்ல அதே கான்செப்ட் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஜஸ்ட் டெர்மினாலஜிஸ் தான் டிஃபரெண்ட் ஆகுது சிவா. ஓகே, சோர்சஸ்னா ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆபரேஷன். இங்க சம்ல கொடுத்திருக்கான் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆபரேஷன் வந்து சாரி 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 ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆபரேஷன் கண்டுபிடிக்கணும். ஒர்க்கிங் நோட், சாரி சிவா. இப்போ ஃபிக்ஸ்ட் அசெட்டுக்கு இப்போ ஃபிக்ஸ்ட் அசெட் பாத்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் இப்போ 2 lakhs 1,70,000. இப்போ அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்க வந்து சோல்டு அப்படின்னு கொடுக்காத வரைக்கும் அது டெப்ரிசியேஷன் தான். அப்ப டெப்ரிசியேஷன் 20,000 லேண்ட் அண்ட் பில்டிங்னு போது இந்த 2 lakhs
இருங்க இருங்க, நான் ஒவ்வொன்றா சொல்றேன். ஃபர்ஸ்ட் லேண்ட் அண்ட் பில்டிங் போடுங்க சிவா. 2 பேலன்ஸ் brought down. லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு வந்து 2 பேலன்ஸ் brought down எவ்வளோனா சிவா, முடிஞ்ச வரைக்கும் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. சரியா? அதே மாதிரி ப்ரப்போஸ் டிவிடெண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கணும். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கணும் சிவா. முடிஞ்ச வரைக்கும் 3 அக்கௌண்ட் யூ ஹேவ் டு ஓபன் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு என்ன, ஸோ ப்ரிப்பேர் ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கௌண்ட். அது லேண்ட் அண்ட் பில்டிங்காக இருக்கட்டும், ஃபர்னிச்சர் ஃபிக்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். ஸோ ப்ரிப்பேர் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அக்கௌண்ட். அப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் அக்கௌண்ட். சிவானி வந்து என்ன சிவா ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா? இல்ல உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சிவா. ஸோ பாருங்க சிவா, ஃபிக்ஸ்ட் அசெட். அம்மா இன்னும் தூங்கலையா? சிவா சிடபிள்யூஏ ஃபைனல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அம்மா ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. ஓகே. ஸோ ப்ரிப்பேரிங் ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கௌண்ட், ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் அக்கௌண்ட், ப்ரொபோஸ் டிவிடெண்ட் அக்கௌண்ட், பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். இந்த பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல தான் சிவா இந்த ஃபண்ட் ஃப்ளோ வந்து ஆப்ரேஷன்ஸ் அந்த அமௌண்ட் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக வந்து பேலன்ஸ் ஷீட், சாரி ஃபைனலாக சோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன். இந்த மாதிரி நீங்க போட்டிருக்கீங்களா? ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணி. ஓகே. அப்படியா? ஏதோ ஷார்ட்கட்டா சிவா? அப்பனா அது எனக்கு சொல்லித்தாங்க, நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன். சரி சரி பாருங்க, நான் இந்த மெத்தட்ல சொல்லி தரேன். உங்களுக்கு இதை விட பெட்டரான மெத்தட் இருந்தால் அடாப்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஸோ இங்கே பாருங்க சிவா, ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் அசெட் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் ஓப்பன் பண்ணிக்கிறோம். 2 பேலன்ஸ் brought down 2 lakh, பை பேலன்ஸ் கேரி டவுன் 1,70,000. டெப்ரிசியேஷன் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க சம்ல? 20,000. பை டெப்ரிசியேஷன் 20,000. நல்லா பார்த்துக்கோங்க சிவா. ரைட் ஹேண்ட் சைடில் ஃபிக்ஸ்ட் அசெட்டுக்கு டெப்ரிசியேஷனும் போட்டு க்ளோசிங் பேலன்ஸும் போட்டு ரிமைனிங் அமௌண்ட் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா அந்த சேல் ஏதோ பார்ட் ஆஃப் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சேல் ப்ரொசீட்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். பை பேங்க்னா பேங்க்லேருந்து பேங்க்குக்கு பைசா உள்ள வந்திருக்கு 10,000 ரூபாய். ஓகேவா? இந்த சேல் ப்ரொசீட்ஸ் தான் இங்க வரும். உள்ள வந்திருக்கா கேஷ் சோர்சஸ்ல வந்துடும். இப்படிதான் நீங்க கரெக்ட் பண்ணிக்கணும். ஒரு ஃபிக்ஸ்ட் அசெட் ஓபன் பண்ணும்போது ஒருவேளை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டுனா பர்ச்சேஸ் சிவா, அது அப்ளிகேஷன்ல போயிடும். ஓகேவா? அடுத்தது பிளான்ட் அக்கவுண்ட். அதே மாதிரி 2 பேலன்ஸ் brought down 80,000. பை பேலன்ஸ் கேரி டவுன் 2 lakhs. பை டெப்ரிசியேஷன் ப்ரொவைடட் வந்து எவ்வளோ? 10,000. இந்த பக்கம் வந்திருக்கா பேங்க். அப்ப பாருங்க பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் போட்டிருக்கானா? பாத்தீங்களா? 1,30,000. ஓகேவா சிவா? இப்போ இவன் வரான், முக்கியமானவன் வரான். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் வந்து பை பேலன்ஸ் brought down எவ்வளோ? 40,000. 2 பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோ? 50,000. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்கம் டாக்ஸ் 35,000 ரூபாய் 2024ல பே பண்ணிருக்கான்றாங்க. அப்ப 2 பேங்க் 35,000 சிவா. ரைட் ஹேண்ட் சைடுல வருது இல்ல சிவா பிஎன்எல், இது 45,000ன்றது அந்த வருஷத்துக்கான டாக்ஸ்க்கான ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணது. ரெண்டு விஷயம் இருக்கு சிவா. பெய்டு டியூரிங் த இயர், ப்ரொவிஷன் கிரியேட்டட்னு ஒன்று இருக்கு. பெய்டு டியூரிங் த இயருக்கு ஜர்னல் என்ட்ரி, ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் டு பேங்க். ஓகேவா? பிஎன்எல் ப்ரொவிஷன் கிரியேட்டடுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? P&L account debit to provision for taxation. புரியுதா? ஆமாங்கண்ணா, அது எதுக்கு கிரியேட் பண்றோம்னா இப்போ நீங்க பேட் டெப்ட்ஸ்க்கு எது ப்ரொவிஷன் கிரியேட் பண்றீங்க? கரெக்ட். அதே இங்க ஷார்ட் அப் பண்ணுங்க. அடுத்த வருஷம் எனக்கு உத்தேசமா இந்த இப்போ நம்மளுக்கு வருஷம் வருஷம் பே பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ட்ரெண்ட்
ப்ரொவிஷன்ன்றது என்னது? ஃபியூச்சர்ல எனக்கு இது பெருசா வரா மாதிரி இருக்கு, இந்த டைம் இருந்தாலும் என்னால ஃபேஸ் பண்ண முடியாதுப்பா, அதுக்கு முன்னாடியே ஒரு அமௌண்ட் அதை ஓரமா எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். அது பேட் டெட்ஸ்க்கும் அப்ளிகபிள், இதுக்கும் அப்ளிகபிள், டெப்ரிசியேஷனுக்கும் அப்ளிகபிள். ஓகேவா சிவா? பை பேலன்ஸ் brought down 40,000. இது ஞாபகம் வச்சுக்கணும் சிவா, நல்லா பார்த்துக்கோங்க. கண்ண மூடின்னு சொல்லுங்க பார்க்கலாம். டாக்ஸேஷன் பெய்ட் டியூரிங் த இயர் வந்து என்ன ஜர்னல் என்ட்ரி? குட். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் கிரியேட்டடுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? தேர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு பிஎன்எல்க்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? சூப்பர் சிவா, இது முடிச்சிட்டோமா? இப்போ இங்க பாருங்க, பிஎன்எல் அட்ஜஸ்ட்மென்ட்ல வரோம். அவன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருப்பான். டெப்ரிசியேஷன் பிஎன்எல் அட்ஜஸ்ட்மென்ட்ன்றது எப்ப தெரியுமா சிவா? when you have already இல்ல பிஎன்எல் அட்ஜஸ்ட்மென்ட்ன்றது எப்ப போடுவோம்னா, when you have already prepared the P&L, when you have already prepared the balance sheet. However, there then you find that some entries have to be made fund flow kaga. Appa you prepare this P&L adjustment without distorting the P&L main P&L. Okay va? Adha P&L adjustment. By balance brought down 30,000 Shiva. இங்க கொடுத்திருக்காங்க opening balance. தோ opening balance. Closing balance கொடுத்துட்டோம் 48,000. ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் கொடுத்துட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இவங்கள போட்டுருங்க. அதுக்கப்புறம் பிஎன்எல்ல ஃபர்ஸ்ட் இந்த டெப்ரிசியேஷன் வரும். 7,000 ஒரு 30,000 10,000 30,000. ப்ரிஃபரன்ஷியல் டிவிடெண்ட் பாருங்க, 20,000 பே பண்றேன்னா 1,50,000ல ப்ரிஃபரன்ஷியல் கேப்ல எவ்வளோ டிஃபரெண்ட்? எவ்வளோ பர்சன்டேஜ் வா? 8%. 1,50,000ல 8%. 1,50,000ல 8% எவ்வளோ சிவா வருது? 12,000. ஓகேவா? இது ஒண்ணு. அப்புறம் டு டிரான்ஸ்ஃபர் டு ஜெனரல் ரிசர்வ். இங்க பாருங்க சிவா, 40,000 இருக்கு, 70,000 இருக்கு. இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் என்ன? அது இங்க போடணும். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் இங்க 45,000 ரூபாயா? அது ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட் வந்து 50,000 ரூபாய். 50,000. ஓகேவா? இப்போ இங்க 8. ஆமா சிவா, ஒரு நிமிஷம் இருங்க. சோ இந்த பக்கம் இவன் ஒரு 50, இவன் ஒரு 42. ஒரு நிமிஷம் இருங்க சிவா, எனக்கு திடீர்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டான். ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா அம்மா, சம் என்ன கொடுத்துருக்கான்? இன்டர்ம் டிவிடெண்ட் தனியா கொடுத்துருக்கான். பெய்டு சிவா, இன்டர்ம் டிவிடெண்ட் வேற கேட்டகரி சிவா. ஓகே, ப்ரப்போஸ் டிவிடெண்ட், இன்டர்ம் டிவிடெண்ட்ன்றது அது எப்பவாவது டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேவா? அது ஒரு தனி கேட்டகரி. ஆனா இந்த ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட் எனக்கு இப்போ ஒரு டவுட்.
interim dividend 20,000 இங்க வந்திருக்கும்ண்ணா, அது ப்ராப்ளம் இல்ல. proposed dividend. சிவா நீங்க புக் வச்சிருக்கீங்களா சிவா? சிவா அதுல மட்டும் இப்ப அர்ஜென்ட் இல்ல சிவா, எனக்கு ஒரே ஹெல்ப் பண்றீங்களா? ப்ரொபோஸ் டிவிடெண்டுக்கு மட்டும் ஒரு 4 ப்ரொவிஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க சிவா ஃபண்ட் ஃப்ளோக்கு. எனக்கு அப்புறம் இல்ல ஒன்று பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன் சிவா, நான் பாக்குறேன். நான் மார்னிங் வந்து உங்களுக்கு பார்த்து சொல்றேன். நான் மார்னிங் வந்து பார்த்து சொல்றேன். இதுல இந்த 8000 இன்க்ரீஸ்க்கு ஒரு எஃபெக்ட் கொடுப்பாங்க சிவா. பிஎன்எல் இந்த பிஎன்எல்ல 12,000 தானே சிவா காமிக்கணும்? சி 8,000 ரூபாய் தான் சிவா காமிக்கணும். இங்க பாருங்க சிவா, அடுத்த சம்ம ஓப்பனிங் க்ளோசிங் சிவா. சிவா அடுத்த சம் பாருங்க சிவா, ஓப்பனிங் க்ளோசிங் பேமெண்ட் ரிமைனிங் பிஎன்எல் தானே காமிச்சிருக்கான். இருங்க, நான் தான் தப்பா பாக்குறேனா? 50 ஒரு நிமிஷம் சிவா. இங்க 42,000, இங்க ஒரு 50,000. சிவா நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் சிவா. சிவா நான் இங்க 43,000 போட்டு ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் சிவா. 45,000 போட்டு ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் பேலன்ஸ். ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட் வந்து 42,000 ஓகேவா? 50,000 இவங்க வந்து 35,000 பே பண்றாங்களா?
ரிமைனிங் 43,000 ரூபாயா? 43,000 ரூபாய் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் பாருங்க. ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் அந்த இன்டர்ம் டிவிடெண்ட், சாரி இன்டர்ம் டிவிடெண்ட் ஓ ஆமா சிவா. ஓ நான் இது கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே. ₹28,000 வருது. சரி சிவா, இது மட்டும் நான் பார்த்துட்டு சொல்றேன். அதை தவிர சிவா, ஓகேவா? ம், 'அடுத்தது என்ன சிவா பார்த்துருந்தோம்? ஓகே, P&L அட்ஜஸ்ட்மெண்ட்ல 50,000 ஹோல்ட் பண்ணிக்கோங்க. குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிக்கணும் சிவா. ஏன்னா கம்மியா இருக்குல்ல, 1,50,000 to 90,000, அது 25,000. இன்டர்ம் டிவிடெண்ட் வந்து ஒரு 20,000. பேலன்ஸ் கேரி டவுன் 48,000. ஓகே, அது ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2,30,000 இங்க வருது சிவா. இதை வந்து இதை சோர்சஸ்ல வந்து ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் காமிச்சிட்டு நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு இதுலயும் வந்தது இல்லையா, பிளான்ட் அக்கௌண்ட்ல பேலன்சிங் ஃபிகர் 1,30,000 பர்ச்சேசஸ், சேல் ப்ரொசீட்ஸ், இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஏன் 1 லாக்னா, ஈக்விட்டி இந்த வருஷத்துக்கு இந்த வருஷம் 1 லட்சம் ஜாஸ்தியே இருக்குல்ல, ஈக்விட்டிக்குள்ள வந்திருக்குல்ல அமௌண்ட். கரெக்டா சிவா? ஃபண்ட் உள்ள வந்திருக்குல்ல, அதனால அந்த இன்க்ரீஸ் இங்க காமிக்கிறோம். அப்புறம் உங்களோட டாக்ஸ் பெய்டு வந்து 35,000 வெளியில போறது ஃபண்ட். ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ல என்ன இருக்கு? 1,50,000 1 லட்சம் கம்மியானா ரிடம்ஷன் சிவா, ஜாஸ்தியானா இஷ்யூ. கரெக்டா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரொபோஸ் டிவிடெண்ட்ல வந்து 42 ப்ரொபோஸ் டிவிடெண்டே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு எனக்கு. ஆனா என்ட்ரி நான் நினைக்கிறேன் இந்த ப்ரொபோஸ் டிவிடெண்ட்ல அங்க வந்து 8,000 ரூபாய் காமிச்சிட்டு சிவா, இங்க வந்து சரி அந்த ப்ரொபோஸ் டிவிடெண்ட் பார்ட் மட்டும் நான் சொல்றேன். சிவா இங்க 42,000 காமிச்சிருக்காங்க, இங்க 50,000 ரூபாய் காமிக்கும் போது நெட் 8,000 ரூபாய் அட்ஜஸ்ட் ஆற மாதிரி இல்ல. எனக்கு இன்னும் டே ஒரு மாதிரி மனக்கணக்கா போட்டா அட்ஜஸ்ட் ஆற மாதிரி இருக்கு. நான் அது பாக்குறேன். இன்டர்ம் டிவிடெண்ட் பெய்டு வந்து 20,000 கடா, பிரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் பெய்டு வந்து 12. நான் இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். இதான் சிவா ஃப்ளோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 இது, ஸ்டெப் 2 இது, ஸ்டெப் 5 வந்து சோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன் ரெடி பண்ணணும். அவ்வளவுதான் சிவா. இல்லஸ்ட்ரேஷன் 12 ஹோம்வொர்க் ட்ரை பண்றீங்களா சிவா? இதே மாதிரி ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கவுண்ட், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட், டிபெஞ்சர்ஸ், ப்ரொபோஸ் டிவிடெண்ட் ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதே ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதே இண்டிவிஜுவல் அக்கவுண்ட் ஓபன் பண்றது, ஓகேவா? அப்புறம் ப்ரிப்பேரிங் ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், அப்புறம் சோர்சஸ் அண்ட் ஓகே சிவா. சிவா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எப்படி சிவா நீங்க தரவா? கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல இருக்கிறதே தான் இங்க. பட் பார்க்கலாம் நம்ம இங்க இதுல என்ன இருக்கு. சரியா? இந்த ஃபார்மேட் தரவா கண்ணா? உங்களுக்கு இதுல இருக்கா, மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல இருக்கா? பிகாம்க்கு ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய். ஓகே சரி, மணி ஆயிடுச்சு, 1:30 ஆயிடுச்சு. ஸோ இன்வெஸ்டிங் ஃபினான்சிங் நாளைக்கு பார்க்கலாம். என்னைக்கு உங்களுக்கு எக்ஸாமு?
ஓ நாளைக்கு எக்ஸாமா? மண்டே அன்னைக்கு எக்ஸாமா? அப்ப நாளைக்கு கிளாஸ்னா ஓகே தானே சிவா உங்களுக்கு? சரி, ஓகே. சிவா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு மெத்தடுமே தரவாக்கண்ணா ஃபார்மேட்? சரி ஓகே. அப்பனா அந்த ஃபார்மேட் வச்சு இது முடிச்சிடலாம். கேஷ் ஃப்ளோ நிறைய இருக்கு போல இருக்கு. சரி ஓகே. நாளைக்கு உட்காந்துட்டு இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து ஓஆர்ல நான் கொஞ்சம் காத்தால சிவா நான் நோட்ல போட்டுட்டு அதை உங்களுக்கு போட்டோ எக்ஸல்ல அட்டாச் பண்ணிட்டு அதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு இந்த ஸ்னிப்பிங் டூல ட்ராக் பண்ணி பண்றது கஷ்டமா இருக்கு. அந்த ஜஸ்ட் இன் டைம் அந்த சம்ஸ் எல்லாத்துக்குமே சொல்றேன். நார்த் வெஸ்ட் கார்ன் மெத்தடு, வேமோட அட்வான்ஸ் சம், ஹங்கேரியன் மெத்தடு, அப்புறம் அதுக்கு எல்லாத்துக்குமே நான் நோட்ல போட்டுட்டு அதை பேஸ்ட் பண்ணிட்டு பண்றேன். ஆமா ஓஆர் வந்து நாளைக்கு அந்த 4 முடிச்சிடலாம். மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல நான் இன்னும் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கோடது ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் எடுக்கணும்ல கரெக்டா? சிவா ஆனா வேரியபிள் ஓவர்ஹெட் வீடியோ நான் பார்த்தேன் சிவா. போன வாட்டி வேரியபிள் ஓவர்ஹெட்டும் டீடைல்டா எடுத்திருந்தா மாதிரி தோணுது. உங்களுக்கு ஸ்டில் டவுட்ஸ் இருக்குல்ல அதுல? டவுட்டா இருக்கா? ஓ சரி ஓகே. வேரியபிள் காஸ்ட் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் ஃபுல் ஸ்ட்ரெச்மே டவுட்டா இருக்கா உங்களுக்கு? எப்படி இல்ல ஸ்பெசிபிக் சம்ஸ் தான்? இது ஃபிக்ஸடும் வேரியபிளும். ஆமா கிளப் பண்ணி தான் சம்ஸ் கேக்குறாங்க அது நான் பார்த்தேன். சரி ஓகே பார்க்கலாம். அப்புறம் வந்து அந்த reconciliation of actual profit with budgeted profit இருக்குல்ல, அதுக்கு நான் ரெக்கார்டிங் போட்டுட்டேன் நேத்திக்கு. நானா நேத்திக்கு ரெக்கார்டிங் நான் இன்னைக்கு லோட் பண்ணல. ஏன்னா எனக்கு இதுவே இல்லை மார்னிங்ல இருந்து இது இல்லாததுனால மதியானம் கிளாஸ் இப்படி போயிடுச்சு. நான் முடிஞ்சா நைட்